டார்கெட் நியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாரதிப் பாஸ்பேட் இருக்கு இல்லையா, அதனுடைய பிராண்ட் அம்பாசிடராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் ஜாம்பவானான ராகுல் டிராவிட் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த பிராண்ட் அம்பாசிடராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவானான ராகுல் டிராவிட் நவம்பர் 5, 2025 அன்னைக்கு பாரதிஸ் பாஸ்பேட் லிமிடெட் இருக்கு இல்லையா, அதனுடைய பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த கூட்டாண்மை இந்தியாவில் நிலையான விவசாயம் மற்றும் சீரான உர பயன்பாடு மற்றும் விவசாய கல்வியை மேம்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட படியாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய முன்னணி உர நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் என்னது அப்படின்னா பாரதி பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பேட் மற்றும் என்பிகே கரிம உரங்களினுடைய அந்த வரம்புக்கு பெயர் பெற்ற ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் அப்படின்றது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நேர்மை மற்றும் ஒழுக்கத்துக்காக போற்றப்படக்கூடிய ஒரு நபரோட இணைந்து இந்த முன்னெடுப்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கணும், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், ரசாயன உள்ளீடுகளின் அதிகப்படியான பயன்பாட்டை குறைக்கணும், குறிப்பா யூரியா அந்த மாதிரியான தேசிய இலக்குகளுடன் இந்த செய்தி அப்படின்றது ஒத்து போறதுனால இந்த கூட்டாண்மைன்றது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. சோ அதே மாதிரி கரிம பொருட்கள் ஊட்டச்சத்துக்களினுடைய சமச்சீரான கலவையை வந்து உபயோகிக்கணும் அப்படின்றதுக்காகவும், யூரியா மற்றும் நைட்ரஜன் சார்ந்த உரங்கள் அதிகமாக சார்ந்திருப்பதை நிவர்த்தி செய்யறதுக்காக சமச்சீரான உர பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதோட கல்வி தொடர்பாகவும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான படிநிலையாக பார்க்கப்படுது. அடுத்து வர்ஜீனியாவினுடைய துணைநிலை ஆளுநராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஹாஷ்மி அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஜனநாயக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கசாலா ஹாஷ்மி வர்ஜீனியாவினுடைய லெப்டினன்ட் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த பதவிக்கு வரக்கூடிய முதல் தெற்காசிய அமெரிக்கர் மற்றும் முதல் இந்திய வம்சாவளி பெண் மற்றும் முதல் தெற்காசிய அமெரிக்கர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு வரக்கூடிய முதல் முஸ்லிம் பெண் அப்படின்றதும் என்னது அப்படின்னா குறிப்பிடத்தகுந்தது. இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னா ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர். அடுத்து சத்தீஸ்கரில் இருந்து பப்புவா நியூ கினியாவிற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. தானியங்களினுடைய முதல் ஏற்றுமதி ஃபர்ஸ்ட் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா தனது விவசாய ஏற்றுமதி மற்றும் ஊட்டச்சத்து பணிகளை வலுப்படுத்துவதன் மூலமாக ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருக்கு. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில இருக்கக்கூடிய அந்த ஆணையமானது சத்தீஸ்கர்ல இருந்து பப்புவா நியூ கினியாக்கு 20 மெட்ரிக் டன் என்ன செய்யப்படுது அப்படின்னா செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து அனுப்புது. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மத்திய வர்த்தகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்தினுடைய வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் துறை தான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த அரிசி ஏற்றுமதி பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சத்தீஸ்கர்ல இருந்து கோஸ்டாரிக்காக்கு 12 மெட்ரிக் டன் வந்து போச்சு. இப்ப சத்தீஸ்கர்ல இருந்து பப்புவா நியூகினியாக்கு 20 மெட்ரிக் டன் அரிசி என்ன செய்யுது அப்படின்னா போகுது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சோ அந்த இல்லாத இந்தியா தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து முன்முயற்சியாக இந்திய உணவுக் கழகம் செறிவூட்டப்பட்ட அரிசியை நாடு முழுக்க விநியோகிச்சுட்டு வருது. சோ இது வந்து உள்நாட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டுல ஒரு முக்கியமான பங்கெடுத்திருக்கிறது மாதிரி இந்த நாடுகளுக்கும் என்ன செய்யப்படுது அப்படின்னா இது வந்து சப்ளை பண்ணப்படுது அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சோ 20 மெட்ரிக் டன் அரிசி பப்புவா நியூ கினியாவிற்கு சத்தீஸ்கர்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்து லேசான மேற்பார்வையுடன் கூடிய ஏஐ நிர்வாக கூட்டமைப்பை இந்தியா வெளியிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு நவம்பர் 5, 2025 அன்னைக்கு செயற்கை நுண்ணறிவின் பொறுப்பான மற்றும் பாதுகாப்பான பயன்பாட்டுக்கான ஏஐ ஆளுகையை வெளியிட்டிருந்தாங்க. தொழில்நுட்பத்துல வந்து நுகர்வோர் மட்டும் இல்லாம அந்த தொழில்நுட்பம் அந்த மூல மாற்றம் முன்னோடியாக மாறி இருக்கு இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. சோ பல்கலைக்கழகங்கள் முழுவதும் ஆராய்ச்சிகள் புத்தகங்களை மேம்படுத்துறதுக்கான அறக்கட்டளைகளை நிறுவியிருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்ப துறையிலையுமே இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான சாதனையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலினுடைய 150வது ஆண்டு விழாவை பிரதமர் மோடி ஆண்டு முழுவதும் கொண்டாட தொடங்கியிருக்காரு. இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் 2025 ஆண்டு தனது 150வது ஆண்டை நிறைவு செய்து இது இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் மற்றும் தேசிய அடையாளத்தினுடைய நினைவாக பார்க்கப்படுது. நவம்பர் 7, 1875 அன்னைக்கு பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டதா இந்த பாடல். முதல்ல பங்கதர்ஷன் அப்படின்ற இதெல்லாம் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா வெளியிடப்பட்டது. சோ தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டம். சரிங்களா? இந்த பாடலினுடைய முழு பதிப்பை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல குடிமக்கள் பங்கேற்று பாடினதா ஒரு சிறப்பம்சமாக இருந்தது. சரிங்களா? சோ நவம்பர் 7, 2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சோ இது வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாள் என்ன செஞ்சாருன்னா பிரதமர் மோடி வந்து சொல்லியிருந்தாரு. சோ எல்லா தலைமுறையினரும் தேசபக்தி உணர்வாக உத்வேகம் ஊட்டக்கூடிய வகையில 9:30 மணிக்கு டெல்லியில என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு விழால கொடியேற்றப்பட்டுச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அடுத்து இன்கியூஏ அதாவது ஓபன் ஏஐ தளம் முதல் கலாச்சார அளவுகோல் இந்திய மொழிகளுடன் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது ஓபன் ஏஐ மற்றும் இன்கியூஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 12 மொழிகள் மற்றும் 10 பண்பாட்டு துறைகள்ல 2278 கேள்விகளை கொண்ட ஒரு புதிய தரவுத்தளம். இது இந்தியாவுடைய பன்முக பண்பாடு மற்றும் அன்றாட வாழ்வை ஏஐ புரிந்து கொள்வதை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? ஏஐ மாதிரிகளின் புரிதல் மற்றும் அதனுடைய பகுப்பாய்வு திறன்களை அளவிடுவதற்கான ஒரு பன்மொழி கலாச்சார உணர்திறன் அப்படிங்கிறது தான் இது. சரி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பகுத்தறியும் அதாவது திறம்பட புரிஞ்சுக்கிட்டு அதை பகுத்தறியும் என்பதை சோதிக்கிறதா இதனுடைய முக்கிய நோக்கம். அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கை குறித்த அம்சங்களை எவ்வளவு திறம்பட இந்த ஏஐ புரிஞ்சுக்கிட்டு அதை பகுத்தறியுதுங்கிறதா இதனுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. பெரும்பாலும் மேற்கத்திய உலகினுடைய அந்த தரவுகளின் அடிப்படையில தான் ஏஐ மாதிரிகள் பயிற்சி பெற்று வந்த நிலையில இப்ப இந்த இன்கியூஏ வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையுது. இந்திய பார்வை அப்படின்னு, இது உலகுக்கு கிடைத்த இந்திய பார்வை அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நிசார் செயற்கைக்கோளினுடைய ஏவுதல் நவம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிசார் செயற்கைக்கோள் நாசா பிளஸ் இஸ்ரோ சிந்தட்டிக் ஆப்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் வந்து நவம்பர் 7, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. சரியா? சோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்தியாவினுடைய மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யானினுடைய முதல் ஆளில்லா பயணம் ஜனவரி 2026 நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சரியா? இந்தியாவுடைய மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யானினுடைய முதல் ஆளில்லா பயணம் ஜனவரி 2026 நடைபெறும்னு சொல்லிட்டாங்க. 2027க்குள்ள என்னன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஆராய்ச்சியில இந்த நிசார் ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. ஜூலை 30, 2025 இஸ்ரோவினுடைய சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து GSLV ராக்கெட் மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா வெற்றிகரமாக நிசார் செயற்கைக்கோள் விண்ணில ஏவப்பட்டுச்சு. இதனுடைய தரவுகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு செயல்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுச்சு. நிசார் செயற்கைக்கோளோட எல் பேண்டு எஸ் பேண்ட் எல்லாம் ரேடார் அமைப்புகளை கொண்டிருக்கு. இந்த ரேடார் அமைப்புகள் மேகமூட்டம் மழை பெய்யறதுனால இரவு பகல்ல தரவுகளை சேகரிக்கக்கூடிய திறன் கொண்டவை. இந்த 2 அமைப்புகளும் இணைந்து செயல்படுறதுனால பூமியினுடைய பல்வேறு சூழலியல் மாற்றங்களை மிக துல்லியமாக கணிக்க முடியுது. சோ இந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எதிர்காலத்துல சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைக்கக்கூடிய திட்டங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் முதல் பகுதியாக பாரதிய அண்டாக்ஷரி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 2028 ஆண்டுக்குள்ள விண்ணில் செலுத்தப்படும். இதுல 5 பகுதிகளை கொண்ட விண்வெளி நிலையம் 2035ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்படும். 52 டன் எடை கொண்டது இது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்திய விமானப்படை தினம். மத்திய பிரதேசத்தினுடைய குவாலியர் விமானப்படை தளத்துல எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட விமானப்படை சக்தி என்ற கருப்பொருளுடன் தீம் என்ன அப்படின்னா எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட விமான சக்தி. இந்திய விமானப்படை 2025ஆம் ஆண்டு விமானப்படை தினத்தை மிகுந்த ஆர்வத்தோட கொண்டாடிச்சு. இந்த நிகழ்வில் நவீன தொழில்நுட்பம், கூட்டு செயல்பாடுகள், தன்னம்பிக்கை கொள்கை இதெல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. நவம்பர் 5, 2025 அன்று ராகுல் டிராவிட் எந்த நிறுவனத்தின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பாரதி பாஸ்பேட் லிமிடெட். அதை சொல்றாங்க. அடுத்ததா சொல்லணும்னா கசாலட்சுமி வந்து எந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வர்ஜீனியா. அடுத்து சத்தீஸ்கரில் இருந்து எத்தனை மெட்ரிக் டன் என்ன செய்யப்பட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி போச்சு அப்படின்னா 20 மெட்ரிக் டன் பப்புவா நியூகினியாவுக்கு போச்சு. சரிங்களா? சோ அடுத்து இந்திய ஏஐ ஆளுமை வழிகாட்டுதல்கள் எந்த தேதியில வெளியிடப்பட்டதுன்னா நவம்பர் 5, 2025. வந்தே மாதரம் பாடலினுடைய 150வது ஆண்டு விழா நவம்பர் 7 எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்திரா காந்தி உட்புற அரங்கமான புதுடெல்லியில நடந்துச்சு. இன்கியூ நிறுவனம் இந்திய கேள்வி பதில் அளவுகோல் இது வந்து ஓபன் ஏஐ. இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சார சூழல்கள் மற்றும் மொழிகள்ல ஏஐ மாதிரிகளை புரிந்து கொள்றதுக்காக ஒரு திறனை சோதிக்கிறதுக்காக இந்த நிறுவப்பட்டிருக்கு. நிசார் செயற்கைகளோட பணி எந்த 2 விண்வெளி நிறுவனங்களினுடைய கூட்டு முயற்சி அப்படின்னா நாசா பிளஸ் இஸ்ரோ. மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் விமானப்படையினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய உள்நாட்டு போர் விமான திட்டம் எது அப்படின்னா தேஜாஸ் மார்க் 1A. சரிங்களா? விமானப்படை தினம் வந்து 2025 என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொண்டாடப்பட்ட அதனுடைய நினைவு கூறக்கூடிய வகையில எல்லைகளுக்கு அப்பால் விமான சக்தி என்ற கருப்பொருளோட என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நடத்தப்பட்டுச்சு. சோ இங்க கொடுத்திருக்க விஷயங்கள் எல்லாம் தான் ஆன்லைனரா பார்க்கப்பட்டிருக்கு. சோ இதனுடைய PDF வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன்.